வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மழை தண்ணியை யூஸ் பண்ணுற மத்தியானங்களாம் சீட்லேருந்து வர்ற மழை தண்ணியை நேராக கொண்டு போய் பேரில் இறக்கிடுறோம். இது நானா பண்ணது. இது மாதிரி பேரலில் இறக்கி விட்டுருவேன். அடுத்து பாருங்க, செடியெல்லாம் நட்டுருக்கோம். கத்திரிக்காய் செடி, வாழை செடி, அவரை செடி, மல்லிகைப்பூ செடி, அவரை இது அப்படியே படல் அடைச்சிட்டு இருக்கேன். இந்த அடைப்பு நான் தான் அடைச்சிருக்கேன். இந்த படலை இந்த கம்பெல்லாம் கட்டி ஆணி அரைஞ்சு இது பூரா நம்மளோட வேலை தான். வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கே இருப்பேன். துருண்டு கரண்டி எடுத்தா கொத்தனார், கரண்டி எடுத்தா கொத்தனார், அடுவை எடுத்தா அடுவா, மம்முட்டி எடுத்தா விவசாயி. எதை எடுக்கிறேன்னு அது மாதிரி அந்த வேலையை செஞ்சுக்கிறேங்க. அது மாதிரி இப்போ அந்த படம் நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கு. இதை பூரா அடைச்சிட்டு புல் வீடியோ போடுறேன் பாருங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் பயனுள்ள ஏதாவது ஒரு பொழுது போகாமல் இருந்தீங்கன்னா அது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீட்டாக ஒரு அளவுக்கு கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் குறை இருக்கு. இன்னும் வந்து மட்டை எடுத்து வச்சா ரெடி ஆயிரும். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒன்று வீட்டுக்கு மறைச்சி கொடுத்தாச்சு. அம்மா ஆடு வளர்க்கணும்டாங்க, அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உள் பக்கம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக முடிச்சாச்சு. நம்ம குறைய மட்டும் கட்டி விட்டா கம்ப்ளீட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கட்டினா மட்டும் காமிக்கிறேன், ஆளை காணாது. யார் கட்டினா வேற ஆளை கட்டினான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் தான் கட்டினது. வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் நானே எடுத்து நானே கட்டுறாப்புல இருக்கு. அதனால் இப்படித்தே வரும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அப்பன்சியை வச்சுருவோம். எடுத்துட்டு அப்புறம் நீட்டாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ஓவர் அடிக்குது. அம்மா மட்டை கட்ட போயிருக்காங்க. கட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த குறைய முடிச்சு விட்டுலாம் வேலை முடிஞ்சது. அடுத்து நம்ம கோயம்புத்தூர் போனோம். வீட்டுக்கு வந்ததுனால பொழுது உட்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு போகிறேன் அம்மாவுக்கு. நம்ம வேலை வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அதனால் சாயந்தரம் கோயம்புத்தூர் செல்லலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது மாதிரி மோட்டிவேஷன் வீடியோவாக போடுறோம். வீட்டில் ஏதோ ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் ஏதோ ஒன்று வீட்டுக்கு யூஸ் ஆகுது மாதிரி நானே பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ இதெல்லாம் பண்ணால் ஆளை கூப்பிட்டு பண்ணால் செலவு அதிகமாகும். இது நானாக பைப் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வாங்கி செட் பண்ணி விட்டேன். மழை பெஞ்சோடனே அப்படியே வீட்டில் ஓட்டிலேருந்து தண்ணி வந்து உள்ளே பைப் இருக்குது, அந்த மூலமாக உள்ளே வந்துடும். இப்போ வீட்டுக்குள்ளேயும் பைப் போட்டிருப்பேன், வீட்டுக்கும் பிடிக்கிறது மாதிரி. அதான் காட்டுறேன் பாருங்கள். வெளியில் பார்த்தீங்களா, அந்த பைப்பு தான். இந்த ஓட்டில் தான் தண்ணி வந்து பைப்பில் விழுதும். டிவிஎஸ் பைப் பெருசு, போருக்கு போடுற பைப்பு. அதில் சீட்லேருந்து விழுந்து அங்கே வெளியிலையும் ட்ரம் வச்சு நப்பிக்கலாம். இப்போ உள்ளேயும் போட்டு விட்ருக்கேன். இப்படி வந்து பைப் மாதிரி வந்துடும். நாங்கள் வானத்திலே போர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் வந்தால் தான் நான் தண்ணி பைப்பு உங்களுக்கு மட்டும் வீட்டுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து சொன்ன பின்னாடி அப்படியா நல்லா பண்ணிட்டீங்களாப்பா விட்டு போவாங்க. மழை வந்தால் அதில் தண்ணி வந்துடும். பிடிச்சி இந்த மாதிரி பேரெல்லாம் அம்மா அனுப்பி வச்சுருவாங்க. இது அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒரு தாட்டி தான் வரும். இந்த மாதிரி மழை பெஞ்சுன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும். இந்த வண்டிக்கு ஸ்டிக்கர்லாம் விட்டுருக்கேன். இந்த வீடியோவும் அது வரும் பாருங்கள். ஸ்டிக்கரு, வண்டி இண்டி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சதை நல்லா இருக்கிறத கெடுத்து முடிவேன். அதை கெட்டு ஏன் கெட்டுச்சுன்னு அப்புறம் சரி பண்ணி நானாக கற்றுக்குருவேன். அப்புறம் கடையில் போய் அதை வாங்கி சரி பண்ணிடுவேன். இது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன். அடுத்து டிவி ஒன்று ரிப்பேரில் இருக்குது. இதை கழட்டி உள்ள எல்இடி பல்பு இருக்கும். அந்த எல்இடி பல்பை கழட்டி சீரியலுக்கு இது சோலாருக்கு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோலார் லைன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோலார் சுவிட்சு, அங்கே மேலே பல்ப்பு. இந்த பல்ப்பே போதும் வீட்டுக்கு. சோலாரு 12 வோல்ட்டு டிசியில் எரியுது. மேலே அதுவும் 5 வோல்ட்டில் எரியுது. அந்த சோலார் கண்ட்ரோல்லேருந்து 5 வோல்ட்டு அந்த செல்ஃபோனுக்கு ஏற்றுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து வந்து அங்கே கொடுத்துருக்கேன். இதை 12 வோல்ட் டிசி பேட்டரியில் டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு பல்ப் செட் பண்ணியிருக்கேன், அங்கேயே எரியும். அப்படியே வீட்டுக்குள்ளே சமையல் கட்டில் ஒரு பல்ப்பு, அப்படியே உள்ள எல்லா பக்கமும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படித்தான் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். இதான் சோலார் கண்ட்ரோலர் சுவிட்சு வீட்டுக்குள்ளே மேலேருந்து சோலார் வரும், அங்கே சுவிட்சு இருக்குது. அது ஏன்னா அந்த பேட்ரி இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சு இதாகிட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்புறம் சரியாயிரும். இது வெளியிட அந்த பேட்டரிகிட்ட கழட்டி மாற்றுறப்ப சோலார் பேட்டரி தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணால் சோலார் கண்ட்ரோலரில், அதனால் அதை சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு சோலார் பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோலார் சுவிட்சை போட்டோம்னா அப்படியே மேலே சீட்டி எம்சியில் வச்சு அங்கே உள்ளேருந்து மேலே சீட்டிலேருந்து 1000 கொண்டு வந்துருங்க. சோலார் மேலே இருக்குது, இங்கே சோலார் கண்ட்ரோலர் இருக்குது. இது பைக்கு பேட்டரி தான் கொடுத்துருக்கேன், பைக்கு பேட்டரி மூலமாக யூஸ் ஆகிட்டு இருக்குது. கரண்ட் போச்சுன்னா வீட்டில் இதாக இருக்கும். அடுத்து இது ரிப்பேரில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கழட்டி அடுத்து சரி பண்ணணும். அது இது போயிடுச்சு, இது போயிடுச்சு கண்டன்ஸாக. அதுனா காயில் அது நமக்கு தெரியலையே, எலிமீட்ரு அது உள்ளே போயிடுச்சு. அதை கழட்டி சரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போன்னா ஹோம் தேட்டர் சரியாகும், ரெடி ஆயிரும். இதே நம்ம டூல்ஸ் பாக்ஸ், மல்டிமீட்ரு, ஸ்பானரு, கட்டிங் பிளேடு எல்லாமே இருக்கும். நட்டு போல்ட்டு சின்னது எதில் கழட்டுனா அத்தனையும் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். எது அதுக்கு போச்சுன்னா டக்கு டக்குன்னு கழட்டி மாட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை சந்திப்போம். இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, நன்றி.